Hi hello and welcome to everyone. இந்தியால 5G இப்போதைக்கு டெஸ்டிங் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்தியால மோஸ்ட் ஆஃப் த ஃபோன்ல அந்த வார்த்தையவே அவங்களோட ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா கடமைக்கு 5G சப்போர்ட் கொடுத்து இதுதான் பெஸ்ட் அப்படின்னு பட்ஜெட்ல சேல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ரியலாவே இதெல்லாம் இந்தியாவில் வர போற 5G பேண்டை சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டவுட் தான். அப்படியே 5G பேண்டை இப்போ வர ஃபோன் சப்போர்ட் பண்ணாலும் டேட்டா ஸ்பீட் அப்போ வர மொபைலை விட ஸ்லோவா தான் கண்டிப்பா இருக்கும். ஸோ 5G நமக்கு வர இன்னொரு 2 years ஆகுது கண்டிப்பா ஆகும். அதனால நமக்கு 10K பட்ஜெட்ல மொபைல் செலக்ட் பண்ணும் பொழுது 5G இல்லையேன்னு ஃபீல் பண்ணாம இருக்கிறதுல எது பெஸ்ட் அப்படின்னு பார்த்தா போதும். அந்த மொபைல்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோவை கண்டினியூஸா பாருங்க. அட் தி சேம் டைம் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதா எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா அடுத்த வீடியோ கொஞ்சம் பெட்டரா மேக் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற மொபைல் மைக்ரோமாக்ஸ் இன் நோட் 1. இந்த மொபைல் இந்த லிஸ்ட்ல கொண்டு வரதுக்கான காரணம் இதனோட ப்ராசஸர் தான். இதுல MediaTek Helio G85 யூஸ் பண்ணிருக்காங்க. அண்டர் 10K பட்ஜெட்ல வர பெஸ்ட் ப்ராசஸர் அப்படின்னா இந்த Helio G85 தான். இதுக்கு ஈக்குவலா இருந்த ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர்லாம் இப்போ ரேட் இன்க்ரீஸ் பண்ணதால மோஸ்ட் ஆஃப் த பட்ஜெட் ஃபோன்ல இந்த சிப் தான் யூஸ் பண்றாங்க. அந்த விதத்துல இன் நோட் 1ல இந்த சிப் பெஸ்டா தான் இருக்கும். தென் டிஸ்பிளேன்னு வர 6.7 inch IPS LCD டிஸ்பிளே ஃபுல் HD ரெசல்யூஷன்லயும் பஞ்ச் ஹோல் டிசைன்லயும் கொடுத்திருக்காங்க. இந்த டிஸ்பிளே குவாலிட்டி கண்டிப்பா சூப்பரா இருக்கும். வியூவிங் ஆங்கிள், கலர்ஸ், பிரைட்னஸ்னு எல்லாமே பெஸ்டா பண்ணிருக்காங்க. அடுத்து கேமரான்னு வர 48 மெகாபிக்சல் மெயின் கேமரா, 5 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட், தென் 2 மெகாபிக்சல் டெப்த் அண்ட் மேக்ரோ சென்சாரும் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமராவும் கொடுத்திருக்காங்க. வீடியோன்னு வர 1080 30 fps வச்சு ரெக்கார்ட் பண்ண முடியும். இந்த கேமரா குவாலிட்டி ஓரளவுக்கு பெட்டரா இருந்தது. ஸோ கேமரா ஃபீச்சர்ஸும் பெஸ்ட்டாவே இருக்கு. இங்க பேட்டரின்னு வர 5000 mAh பேட்டரி, இதை ஃபில் பண்ண 18 வாட்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. மொத்தத்துல இந்த மொபைல்ல 10K பட்ஜெட்க்கு மேக்ஸிமம் என்ன கொடுக்க முடியுமோ அவ்வளவு ஃபீச்சர்ஸும் கொடுத்திருக்காங்க. தென் இதுல ரியர் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட், ஆப்ஷனல் சிம் ஸ்லாட், ஸ்டாக் ஆண்ட்ராய்டுன்னு எல்லா ஃபீச்சர்ஸோட 4GB RAM 64GB இன்டர்னல் இருக்கக்கூடிய பேஸ் வேரியன்ட் 10,000 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. ஓகே, இந்த லிஸ்ட்ல நம்ம ரெண்டாவது பார்க்க போற மொபைல் Redmi MoZo 30A. இந்த மொபைல 6.5 inch IPS LCD டிஸ்பிளே வாட்டர் டிராப் நாட்ச்ல கொடுத்திருக்காங்க. இது ஒரு HD டிஸ்பிளே தான், பட் இங்க குவாலிட்டி ரொம்பவே சூப்பரா இருக்கு. இங்கேயும் MediaTek Helio G85 ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. பட் பேஸ் வேரியன்ட் 3GB RAM 9000க்கும் 4GB RAM 10,000க்கும் சேல் பண்றாங்க. பட் எந்த ஒரு மொபைலா இருந்தாலுமே அதனோட பேஸ் வேரியன்ட்க்கு தான் பர்ஃபெக்ட்டா டிசைன் பண்ணிருப்பாங்க. சோ இதுல 3 and 4GB RAMக்கு பெருசா டிஃபரன்ஸ்லாம் இருக்காது. சோ நீங்க 9K பட்ஜெட்ல ஒரு பெஸ்டான போன் வேணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த மொபைலை செலக்ட் பண்ணலாம். தென் இந்த மொபைல்ல 13 மெகாபிக்சல் மெயின் கேமரா, 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சாரும், ஃப்ரண்ட்ல ஒரு 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமராவும் கொடுத்திருக்காங்க. கேமரா அவ்வளவு பெஸ்டா இல்ல. பட் 6000 mAh பேட்டரி, இதை ஃபில் பண்ண 18 வாட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. இந்த மொபைலையும் ரியர் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்திருக்காங்க. ஓவரால் குவாலிட்டி பெஸ்டாவே இருக்கு. சோ இந்த மொபைல் 9K பட்ஜெட்க்கு கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம். தென் இந்த லிஸ்ட்ல நம்ம மூணாவதா பார்க்க போற மொபைல் Redmi 9 Prime. இந்த பட்ஜெட்ல ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர் மொபைல்னா அது கண்டிப்பா இந்த Redmi 9 Prime தான் இருக்கும். அட் தி சேம் டைம் 10K பட்ஜெட்ல இருக்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் போன் அப்படினாலும் அது Redmi 9 Prime தான். இந்த மொபைலோட ஃபுல் அன்பாக்சிங் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த மொபைல்ல MediaTek Helio G80 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல MediaTek ப்ராசஸர் தான். தென் கேமரான்னு வர 13 மெகாபிக்சல் மெயின் கேமரா, 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட், 5 மெகாபிக்சல் மேக்ரோ, அப்புறம் ஒரு 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சாரும் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமராவும் கொடுத்திருக்காங்க. ஓவரால் கேமரா பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாவே இருக்கும். இங்க டிஸ்பிளேன்னு வர 6.53 inch IPS LCD டிஸ்பிளே ஃபுல் HD ரெசல்யூஷன்ல கொடுத்திருக்காங்க. இதுவும் பெஸ்ட்டா தான் இருக்கும். லாஸ்டா பேட்டரின்னு வரவும் 5000 mAh பேட்டரி, இதை ஃபில் பண்ண 18 வாட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. சோ ஷார்ப்பா 10K பட்ஜெட் வச்சிருக்கவங்களுக்கு இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மொபைலா கண்டிப்பா இருக்கும். ஓகே, அண்டர் 10K பட்ஜெட்ல மேல லிஸ்ட் அவுட் பண்ண இந்த 3 மொபைல் தான் ரொம்பவே பெஸ்ட் சாய்ஸா இருந்தது. தென் உங்களுக்கு இல்ல ப்ரோ இன்னும் கொஞ்சம் பெஸ்டா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 11,000க்கு poco M3 Pro 5G இருக்கு. இதுவும் ஒரு சூப்பரான மொபைல். ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஃபுல் டீடைல்ஸ் வேணும்னா அங்க போய் செக் பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். தென் இப்போ 10.5க்கு Infinix Note 11 இருக்கு. இதுல 6.7 inch பஞ்ச் ஹோல் AMOLED ஸ்கிரீன் கொடுத்திருக்காங்க. 4GB RAM, MediaTek G88 ப்ராசஸர், 5000 mAh பேட்டரி, 15 மெகாபிக்சல் மெயின் கேமராவும், தென் ஒரு 16 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமரான்னு ரொம்பவே பெஸ்ட்டா கொடுத்திருக்காங்க. இதுவும் கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். ஓகே, அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் இதெல்லாமே பண்ணிருங்க. சோ அடுத்து உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பா அப்லோட் பண்ணலாம். Thank you.